ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு நம்மளுக்கு 3க்கு ஒரு ட்ரா கிடச்சிருந்தாலும் நம்மளுக்கு 3 ட்ராவுமே நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு சி போர்டு, அதோட ஏசி போர்டு, அதோட நம்மளுக்கு 8 PM கெஸ்ஸிங். ஸோ 3லையுமே நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு நண்பா. நேற்றுக்கு நம்ம 1 PMல் 3 அல்லது 8ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 3 அல்லது 8 பவர் நம்பர். ஏன்னா கண்டினியூஸாக பவர் நம்பர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 3 அல்லது 8ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் பவர் நம்பரை வச்சு தான் ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 661. ஸோ பவர் நம்பர் தான் ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஸோ சி போர்டில் நம்மளுக்கு 1 நின்றதுனால நம்மளுக்கு ஒரு சில நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு நேற்றுக்கு ஆல் போர்டில் கிடைக்கட்டாலும் நம்மளுக்கு நேற்றுக்கு சி போர்டில் ஒரே ஒரு நம்பர் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி 6 PM பொறுத்த வரைக்கும் சேம் தான். 6 PMல் நல்ல வின்னிங் நண்பா. ஏன்னா 6 PM ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் கிடச்ச ரிசல்ட் நம்மளுக்கு 464. ஸோ நான் ஏசி ஃபார்மெட்டில் தான், அதுவும் டபுளை வச்சு தான் அடிக்க போகிறாங்க, அதாவது ரெட்டப்படை வச்சு தான் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இங்கே நாங்கள் எழுதியிருந்தேன். ஸோ நான் சில நம்பர்ஸை அழிச்சிட்டு கூட கொடுத்துருந்தேன். இதில் கவனிச்சிங்கன்னா 494, இங்கே கவனிச்சிங்கன்னா 464. ஸோ டச்சு கிடைக்காதனால நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரைட் வின்னிங் நண்பா. ஸ்ட்ரைட் வின்னிங் கிடைக்கல. அதே மாதிரி நான் ரெட்டப்படையில் எல்லாமே ஏசி ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருந்தேன். இங்கே கவனிங்க, நம்மளுக்கு 444 ஏசி ஃபார்மெட்டு. ஸோ ஏசி ஃபார்மெட்டில் தான் அடிச்சிருக்காங்க 444. அதே மாதிரி இங்கே கவனிங்க, நான் அங்கே பிசி ஃபார்மெட்டை கூட அழிச்சிட்டு நான் 00 ஏசியில் தான் கொடுத்தேன். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு ஏசி, அதே மாதிரி இங்கே 6 ஏசியில் தான் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 2 ஏசியில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு 44 நேற்றுக்கு எத்தனை பேர் வின் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 44 ஏசியில் கிடச்சிருந்துச்சி நேற்றுக்கான கெஸ்ஸிங்கில். அதே மாதிரி 8 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் ஹிட் ஆகிருந்துச்சி. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 பாஸ். ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 048. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பெயிட்ஸ் கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு 7 மட்டும் தான் நம்மளுக்கு குழப்பமாக இருந்துச்சு. மற்றபடி நம்மளுக்கு இதில் போர்டு எல்லாமே அதிகப்படியாக இருக்குது நண்பா. 048க்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பரே 470. ஸோ 8க்கு பதிலாக 7 இங்கே வச்சுருக்குறோம். அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 805. ஸோ 0 அதிகப்படியான நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் 048க்கு நம்மளுக்கு 0 கிடச்சிருந்துச்சி. இது நம்மளுக்கு நேற்றுக்கான கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே இல்லை. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA 3 சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 9/5/2026 1 PM 6 PM அதோட நம்ம 8 PM. ஸோ 1 PMக்கு இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1 PM ஆல் போர்ட். 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 9 அல்லது 7ன்னு இருக்குது நண்பா. 9 அல்லது 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக பவர் நம்பர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பவர் நம்பர்ஸ்லேருந்து நான் 9 7 எடுத்திருக்கேன். எப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். நம்மளுக்கு நேற்றுக்கு 661 அடித்தாங்க. அதுக்கு முந்தின நாள் 520. அதுக்கு முந்தின நாள் 691. அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா 834. இதில் 83 பவரு, இதில் 61 பவரு, இதில் 50 பவரு, இதில் நம்மளுக்கு 61 பவர். ஸோ பவர் இல்லாத நம்பர்ஸ், வராத நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 94 பவரும் நம்மளுக்கு 27 பவர் தான் வரல. ஆனால் இதில் ஃபுல்லாகவே தனித்தனியாக எடுத்திருக்காங்க. இங்கே 4 எடுத்திருக்காங்க, இங்கே நம்மளுக்கு 9 எடுத்திருக்காங்க, இங்கே நம்மளுக்கு 0 இல்லை 2 எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே மிச்சம் இருக்கிறது 7 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. அதனால் நான் 7 எடுத்திருக்கேன். 7ஓட பவர் நம்பர்ஸ் 9 நண்பா. V9 படி நம்மளுக்கு 9. அதனால் நான் 7ஓட 9 இந்த ட்ராவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 7ஓட பவர் 2 கூட எடுக்கலாம். ஸோ நான் 7 அல்லது 9 ஃபார்மெட் படி கொண்டு வந்திருக்கேன். இப்போ 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய 3 டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 டிஜிட். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், இதை யாரும் குழப்பிக்காதீங்க. இப்போ 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 661. ஸோ 661ங்கிறதுனால இந்த ட்ரா நம்ம 79 கையில் எடுத்திருக்கோம். ஸோ 661. ஓகே, 7 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 317. 317க்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 7 பவர் நம்பர் வருது நண்பா. 782 பவர். அதே மாதிரி 924. 924க்கு வாய்ப்பு இருக்குது. 956. 956க்கு சான்ஸு. அதுக்கப்புறமா 745.
ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 1 PM கிடச்சிருக்க நம்பர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 7 வச்சு உருவாக்கியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபீல்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 6 PM பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் நம்ம கொண்டு வந்திருக்க நம்பர் வந்து 1 அல்லது 9. 1 அல்லது 9. 1 அல்லது 9 நம்மளுக்கு 1 PMக்கு கிடச்சிருச்சு. 6 PM கிடச்சிருக்கு. 1 அல்லது 9 ஒரு கொட்டனா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு டபுளில் 464 அடிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 464. அப்போ 464 ஃபார்மேட் எடுக்கும்போது இந்த ட்ரா 46 ஃபார்மேட். ஓகே. ஸோ 1 அல்லது 9 வச்சு எடுத்தோம்னா அந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 986. 986க்கு சான்ஸ் இருக்குது. 985. 1 to 6. 1 to 6. 741. 015. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 6 PMல கிடச்சிருக்க நம்பர். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அப்போ தான் நம்ம இன்னும் அதிகமாக ட்ரை பண்ண முடியும். ஏன்னா லைக்குங்கிறது உங்களுடைய சப்போர்ட் தான். இப்போ நம்ம 8 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 3 அல்லது 1 கிடச்சிருக்கு. ஸோ 3 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 3 டிஜிட். ஸோ 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். நேற்றுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 048. 048ங்கிறதுனால நம்மளுக்கு 048 ஃபார்மேட். 048. ஓகே. 048 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ரா 0 டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 அல்லது 1ங்கிறதுனால 9 to 3. 9 to 3 சான்ஸ். ஒரு தடவை கொஞ்சம் ரிசல்ட் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது நண்பா. 8 PM வந்து செட்டுகள் ஒன்றும் சேரலை. ஒருவேளை கேம் டபுளாக இருக்குமோன்னு யோசனையாக இருக்குது. கேம் டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. 8 PM பொறுத்த வரைக்கும் கேம் டபுளாக வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா வந்து 2 to 4 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 809, 961, அதுக்கப்புறம் 778, அதுக்கப்புறம் 697, அதுக்கடுத்து 048ன்னு அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா 2 to 4, அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 ட்ரா இல்லை. 778 2 ட்ரா இல்லை. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு கேள்விக்குறியில் இருக்குது. அப்போ இந்த ட்ரா கேம் டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எக்ஸாம்பிள் தான் போட்டேன், இதில் யாரும் எடுத்துக்கிறாதீங்க. அப்போது ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 048 8ஓட ஃபார்மேட் படி 0 தான் நம்மளுக்கு டபுளில் காட்டுது. ஸோ ரெட்டைப்படையில் வந்து ரெட்டைப்படை ஒரு தடவை, ஒற்றைப்படை ஒரு தடவை. ஸோ ரெட்டையில் ரெட்டை, ஒற்றைக்கு ஒற்றை. ஓகே. 0 மட்டும் தான் நம்மளுக்கு டபுளில் காட்டுறது. அப்போ வந்து
100 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 300 எடுக்கலாம். அடுத்ததாக ஏன்னா நான் ஆல் போர்டு வச்சு டபுள் எடுத்திருக்கேன். இன்னும் 2 செட்டு வந்து சிங்கிள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது 1 9-1க்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நண்பா. 9-1 டபுளில் வரும்போது யோசனையாக இருக்குது. ஏன்னா வந்து 961 மறுபடியும் நம்மளுக்கு கணக்கில் காட்டுது. ஏற்கனவே நம்மளுக்கு 8 PM தான் நம்மளுக்கு 961 அடித்தாங்க. ஸோ அந்த தடவை நம்மளுக்கு ஏற்கனவே நேற்றுக்கு வந்து 661 அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 1 வச்சு 9 அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ ஏற்கனவே சிறுசில் 2 தடவை பெருசு. ஸோ மறுபடியும் பெருசு 199 அடிக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஏன்னா 196 மறுபடியும் நம்மளுக்கு காட்டுது. ஸோ 199 3 வச்சு பார்க்கும்போது சின்ன நம்பர் 9 to 3 எடுத்தாச்சு. 3 7 இருந்துச்சுன்னா 37க்கு சான்ஸ் இல்லை. 563 இருக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 563 எடுத்துக்கலாம். 563. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த 8 PM கிடச்சிருக்க நம்பர் நண்பா. ஸோ உங்கள் முன்னாடி நான் ஃபார்மெட்லேருந்து தான் எடுத்து எழுதியிருக்கேன். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட்லேருந்து தான் எடுப்போம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை 9/5/2026 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.